பேசுவதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். PSLV C-57 ராக்கெட் மூலமாக இன்று விண்ணில் பாய்கிறது ஆதித்யா L1 விண்கலம். 125 நாட்கள் பயணித்து சூரியனை ஆய்வு செய்யும். நாடாளுமன்ற தேர்தலை இணைந்து எதிர்கொள்வது என்று இந்தியா கூட்டணி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும். நாடு எதிர்கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்தவும் முடிவு. பாஜகவுக்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்தியா கூட்டணியின் செய்தி தொடர்பாளர் போல் மோடி செயல்படுவதற்கு நன்றி எனவும் பேட்டி. இந்தியா கூட்டணிக்காக TR பாலு, KC வேணுகோபால் உள்ளிட்ட 14 ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்வு. ஊடக பணிக்குழுவில் கனிமொழி, பரப்புரை குழுவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா கூட்டணி பூஜ்ய கூட்டணியாக மாறும். தொகுதி பங்கீட்டில் ஒருமித்த முடிவு ஏற்படாது என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விமர்சனம். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்ய குழு. முன்னாள் குடியரசுவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைத்தது மத்திய அரசு. ஒரு நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு அதிமுக ஆதரவு என்று EPS அறிவிப்பு. சாத்தியமில்லாத திட்டம் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சனம். ஈரோட்டில் மழையின் போது வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. தாயும் 12 வயது மகனும் உயிரிழந்த பரிதாபம். நிதிநிலைக்கு ஏற்ப தமிழ்நாட்டில் கேஸ் சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைக்க நடவடிக்கை. செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மு.பி. சுவாமிநாதன் உறுதி. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சேலத்தில் CBCID போலீசார் விசாரணை. ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜின் மரணம் விபத்தா கொலையா என்ற கோணத்தில் 2 மணி நேரம் விசாரணை. ராஜஸ்தானில் பழங்குடியின பெண்ணை நிர்வாகமாக அழைத்து சென்ற கொடூரம். கணவர் மற்றும் அவருடைய குடும்பத்தாரை தேடும் 6 தனிப்படை போலீஸ். இமாச்சல பிரதேசத்தில் பருவமழை பாதிப்பால் 2 மாதங்களில் 400 பேர் உயிரிழப்பு. 2500 வீடுகள் முழுமையாக இடிந்த நிலையில் மாற்று இடம் கூட வழங்க இடமில்லை என்று மாநில அரசு தகவல். திருமணம் செய்வதாக கூறி சீமான் ஏமாற்றியதாக புகார். நடிகை விஜயலட்சுமியிடம் 2வது நாளாக பல மணி நேரம் தீவிர விசாரணை நடத்திய போலீஸ். சிங்கப்பூர் அதிபர் தேர்தலில் தமிழரான தர்மன் சண்முகரத்னம் அபார வெற்றி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் இன்று இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை. ஜெயிலர் திரைப்பட வெற்றியால் நடிகர் ரஜினிகாந்துக்கு BMW கார் பரிசு. காரை பரிசாக அளித்தது தயாரிப்பு நிறுவனம். சூரிய குடும்பத்திற்கு வெளியே புதிதாக 6 கோள்களை கண்டறிந்திருக்கிற நாசா. புற கோள்களின் எண்ணிக்கை 5502 உயர்வு. வெவ்வேறு கொள்கை கொண்ட கட்சிகள் நாட்டை காப்பாற்றுவதற்காக ஒன்று சேர்ந்துள்ளோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி பாஜகவை இந்த கூட்டணி நிச்சயம் தோற்கடிக்கும் என திட்டவட்டமாக கூறினார். மும்பையில் நடந்த இந்தியா கூட்டணியின் 3வது ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே, நாட்டில் உள்ள பிரதான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் ஒரே இலக்கு என்று தெரிவித்துள்ளார். अनएम्प्लॉयमेंट के लिए कैसा हम लड़े और इतने प्राइसेस जो बढ़ रहे पेट्रोल और डीजल के और खास करके मोदी जी हमेशा 100 रुपए बढ़ाते हैं, 2 रुपए कम करते हैं. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாஜக அரசுக்கு கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாக கூறினார். பல தலைவர்கள் ஹிந்தியில் பேசிய நிலையில்
தமிழில் பேசிய அவர் இந்தியா கூட்டணியின் செய்தி தொடர்பாளர் போல மோடி செயல்படுவதற்கு நன்றி என்றும் கூறினார். நாங்கள் அமைச்சிருக்கக்கூடிய இந்தியாவுடைய கூட்டணியை பற்றி அவர் அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆக சிறந்த பப்ளிகேஷன் ஆபீசரா பிரதமரே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக நாங்கள் எங்கள் கூட்டணியின் சார்பில் பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிஜேபி ஆட்சியினுடைய கவுண்ட் டவுன் ஆரம்பமாயிடுச்சு. இதுவரைக்கும் இந்தியாவில் காண முடியாத ஒரு சர்வாதிகார ஆட்சியை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முன்னதாக பேசிய சிவசேனா கட்சி தலைவரும் மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சருமான உத்தவ் தாக்கரே எதிர்வரும் தேர்தலில் கொடுங்கோன்மைக்கு எதிராக போராட முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். और हम सारे लोगों ने तय किया है कि आने वाले चुनाव में हम तानाशाही के खिलाफ लड़ेंगे. பின்னர் பேசிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பாஜக ஆட்சியில் ஊடகங்கள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் அவர்கள் விடுதலை பெற்று விடுவார்கள் என்றும் கூறினார். तो ये ना हो गया, इसलिए पटाइए. दूसरी चीज है, देश के इतिहास को ही बदलना चाहते हैं, तो हम लोग सब मिलकर के देश के इतिहास को नहीं बदलने देंगे और सब मिलकर के. சுதந்திர இந்திய வரலாற்றில் மோடி அரசுதான் ஊழல் மற்றும் திமிர் பிடித்த அரசு என்றும் கடுமையாக விமர்சித்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களின் பணத்தை எடுத்துக்கொண்டு வெளிநாடு ஓடியவர்களுக்காக மட்டுமே பாஜக செயல்படுவதாக கூறினார். ये जो इंडिया अलायंस है, ये अलायंस कुछ चंद 26, 27, 28 केवल पार्टियों का अलायंस नहीं है. ये इंडिया अलायंस इस देश के 140 करोड़ लोगों का अलायंस है. தொடர்ந்து பேசிய பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் ஸ்விஸ் வங்கியில் உள்ள கருப்பு பணத்தை எடுத்து மக்கள் வங்கி கணக்கில் போடுவதாக மோடி கூறியதை தானும் நம்பிவிட்டதாக தெரிவித்தார். हर के को खाता खुलवाया कि 5-5 लाख रुपया जमा करेगा, 15-15 लाख रुपया. हम भी झांसा में आ गए और हमने भी अपना खाता खुलवाया. கடைசியாக பேசிய ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஒருங்கிணைப்பால் பாஜக தேர்தலில் வெற்றி பெறுவது சாத்தியமற்றது என்று கூறினார். If the parties on this stage unite, it is impossible for the BJP to win an election. So the task in front of us is to come together in the most efficient way possible. நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காகவே தாங்கள் ஒன்றிணைந்துள்ளதாக தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத் பவார் தெரிவித்தார்.